ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 2.1ல 7த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ரெண்டுமே எக்ஸர்சைஸ் 2.1ல தான் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீதா brought 2 liters and 250 ml of water in a bottle. Her friend drank 300 ml from it. ஸோ 300 ml குடிச்சிட்டாங்க. How much of water is remaining in the bottle? அதான் கேட்டிருக்கான். ஸோ எவ்வளவு வாட்டர் வந்து ரிமைனிங் இந்த பாட்டில்னு கேட்டிருக்கான். ஸோ லெஃப்ட் ஓவர் வாட்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ லெஃப்ட் ஓவர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இதான் கேட்டிருக்கான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 2 liters plus 250 ml எல்லாத்தையும் எம்எல்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அதுல இருந்து 300 ml சப்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் வாட்டர் எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு 300 ml குடிக்கிறதுனால நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ 2 லிட்டர்ஸ்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ எம்எல் வரும்? 2 லிட்டர்ஸ்னா எவ்வளோ எம்எல் வரும்? 1 லிட்டர்னா 1000 ml வரும். 1000 ml. இப்போ 2 லிட்டர்ஸ்னா 2000 ml. அப்படியே டபுள் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ 2 லிட்டர்ஸ்னா 2000 ml வரும். 2000 ml. ஸோ 2000 ml பிளஸ் 250 ml மைனஸ் 300 ml. மைனஸ் 300 ml. ஸோ இந்த 2000ல இருந்து இதுக்கு ஒரு 50 கொடுத்துட்டீங்கன்னா இது 300 மாறிடும். ஸோ 2000ல இருந்து எப்படி 50 கொடுக்கலாம் இதுக்கு? இதை நீங்க எப்படி எழுதலாம்னா 1950 ml பிளஸ் 50 ml எழுதலாம். பிளஸ் 50 ml. ஸோ இந்த 50 தூக்கி இது கொடுங்க. இப்போ இது 300 மாறிடும். ஸோ 1950 பிளஸ் 300 ml மைனஸ் 300 ml என்ன வரும் உங்களுக்கு? 1950 ml 1950 ml பிளஸ் 300 ml மைனஸ் 300 ml வந்து உங்களுக்கு இந்த பிளஸ் 300 இங்க மைனஸ் 300 ml கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இதான் லெஃப்ட் ஓவர் வரும். ஸோ லெஃப்ட் ஓவர் வாட்டர் எவ்வளோ வரும்னா லெஃப்ட் ஓவர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 1950 ml. இதான் ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் ஆன்சர் இதான் 1950 ml. ஸோ அது எழுதிடுறேன் இங்க 1950 ml. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போனா 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேன்மொழிஸ் ஹைட் இஸ் 1.25 மீட்டர்னும் ஷி க்ரோஸ் 5 சென்டிமீட்டர் எவ்ரி இயர். வாட் வுட் பி ஹர் ஹைட் ஆஃப்டர் 6 years? ஓகே, இதுல என்ன ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ தேன்மொழி வந்து இப்போ கரண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. எவ்ரி இயர் வந்து 5 சென்டிமீட்டர் வளர்றாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ 6 வருஷத்துல எவ்வளவு ஹைட் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எவ்ரி இயர் ஷி க்ரோஸ் பை 5 சென்டிமீட்டர். எவ்ரி இயர் ஷி க்ரோஸ் பை 5 சென்டிமீட்டர். ஷி க்ரோஸ் பை 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல அதே கான்ஸ்டன்ட் க்ரோத் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் க்ரோத்னு. ஸோ 6 வருஷத்துல எவ்வளவு வளருவாங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ 6 இயர்ஸ்ல எவ்வளவு க்ரோத் இருக்கும்? எவ்வளவு சென்டிமீட்டர் க்ரோத் இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 5 சென்டிமீட்டர் இருக்கும். 6 வருஷத்துல எவ்வளவு சென்டிமீட்டர்? எவ்ரி இயர் 5 சென்டிமீட்டர் அவன் கொடுத்துட்டாங்க. எவ்ரி இயர் ஷி க்ரோஸ் பை 5 சென்டிமீட்டர். ஷி க்ரோஸ் 5 சென்டிமீட்டர் எவ்ரி இயர். ஸோ அப்ப செகண்ட் இயர்ல எவ்வளவு இருக்கும்? 10 சென்டிமீட்டர். அப்படியே டபுள் 10 சென்டிமீட்டர் இருக்கும். தேர்ட் இயர்ல 15 சென்டிமீட்டர். தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் க்ரோத். அப்படியே ட்ரிபிள் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் 15 சென்டிமீட்டர் க்ரோத் இருக்கும். இப்போ 6th இயர்ல எவ்வளவு க்ரோத் இருக்கும்? அப்படியே இந்த ஈக்குவேஷனோட டபுள். ஸோ 6th இயர்ல இந்த ஈக்குவேஷனோட டபுளா இருக்கும். ஸோ அப்போ 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பாங்க அவங்க. இந்த பொண்ணு 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பா. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ 30 சென்டிமீட்டர் க்ரோத் இருக்கும் எக்ஸ்ட்ராவா. இப்போ கரண்ட் ஹைட் 1.25 சென்டிமீட்டர்ஸ் பிளஸ் 30 சென்டிமீட்டர்ஸ் அவரோட ஹைட் ஆஃப்டர் 6 years. ஸோ இதுக்கு ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட் ஹைட் வந்து 1.25 மீட்டர்ஸ். ஸோ அதை வேணா நான் சென்டிமீட்டர்னே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீட்டர் டு சென்டிமீட்டர் என்ன பண்ணலாம்? மீட்டர் டு சென்டிமீட்டர் 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர். ஸோ மீட்டர் டு சென்டிமீட்டர்னா நீங்க சின்ன யூனிட் பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க. ஸோ இன்டூ 100 பண்ணணும். ஸோ 1.25 மீட்டர்ஸை நீங்க சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க இன்டூ 100 போடணும். இப்போ 125 சென்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சோம். ஸோ 125 சென்டிமீட்டர்ஸ் பிளஸ் த க்ரோத் இன் 6 years. அதாவது இது 30 சென்டிமீட்டர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பிரசன்ட் ஹைட் கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ பிரசன்ட் இல்ல இப்போ வாட் வுட் பி ஹர் ஹைட் ஆஃப்டர் 6 வருஷத்துல எவ்வளவு என்ன ஹைட்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் 6 years her height will be 125 plus 30 centimeters, which is nothing but 155 centimeters. Her height will be 155 centimeters. அவ்வளவுதான். என்ன மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அது தேவையில்லை ஆக்சுவலா கேட்கவும் இல்லை. ஸோ அப்படியே விட்டுறலாம். இதுவே குட் அண்ட் ஆன்சர் தான். ஸோ இதோட நீங்க அப்படியே விட்டுறலாம். என்ன டிவைட் பை 100 போட்டு மீட்டர் எழுதிக்கலாம். ஆனால் கேட்டானா சப்போஸ் அவன் கேட்டிருந்தா நீங்க எழுதலாம். இல்லைன்னா தேவையில்லை அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ 9th கொஸ்டின் என்ன கேட்குறான்?
Priya bought 22.5 kg of onion. Krishna bought 18 3/4 kg of onion. And Sedu bought 9 kg 250 grams of onion. What is the total weight of onion did they buy? Okay, இதுல வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வருது. ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து உங்களுக்கு டேர்ம் 3ல தான் வருது ஃபிராக்ஷன்ஸ் சாப்டர். அதுல தான் மிக்ஸ் ஃபிராக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வே பண்ண வேண்டாம். இதை விட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பழைய கொஸ்டின் ஆன்சர் எழுதிக்கிறேன். 155 சென்டிமீட்டர்ஸ் தான் ஆன்சர். 8th கொஸ்டின் ஆன்சர் 155 சென்டிமீட்டர்ஸ். 9th கொஸ்டின் ஆக்சுவலா உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இப்போ தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு டவுட் தான், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல நடத்துறாங்களே. ஸோ சின்ஸ் யூ டோன்ட் நோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதனால நம்ம இதை 3rd டேர்ம்ல பார்க்கலாம் இந்த கொஸ்டினை. அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ since many don't know, since many students don't know mixed fractions, you will skip the 9th question. Don't know, do not know, don't know mixed fractions, you will skip it. ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் 9th கொஸ்டின். இப்போ நம்ம 10th கொஸ்டின் போகலாம். ஸோ 10th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? Maran walks 1.5 kilometers every day to reach the school, while Mahilan walks 1400 meters. Who walks more distance and by how much? Okay. இப்போ இதை வந்து நம்ம கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணிடலாம். அது ஈஸி. ஸோ 1.5 கிலோமீட்டர் டு மீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதையும் கம்பேர் பண்றது ஈஸி. ஒன்ஸ் நீங்க எல்லாத்தையும் ஒரே யூனிட்ல இருந்துச்சுன்னா நீங்க கம்பேர் ஈஸியா பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் 1.5 கிலோமீட்டர்ஸ் மீட்டரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ மீட்டரா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? இன்டூ 1000 பண்ணணும், அவ்வளவுதான். இன்டூ 1000. ஏன்னா இது பெரிய யூனிட், இது சின்ன யூனிட். ஸோ பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போடணும்னா நீங்க இன்டூ 1000 போடணும். ஸோ இன்டூ 1000 போட்டா என்ன வரும் உங்களுக்கு? 1.5 இன்டூ 1000 என்ன எப்படி வரும்? 1.5 எப்படி எழுதலாம் நீங்க? 1.5 நீங்க 15/10 எழுதலாம். 15/10 இன்டூ 1000 என்ன வரும் உங்களுக்கு? இங்க என்ன எழுதுறேன்? 15/10 இன்டூ 1000 இன்டூ 10 இன்டூ 100 எழுதலாம். 1000. ஸோ இந்த 10 அடிச்சிடலாம். 15 இன்டூ 100 என்ன வரும் உங்களுக்கு? 1500 வரும். ஸோ 1500 meters is nothing but 1.5 kilometers. So 1.5 kilometers is equal to 1500 meters. So இப்போ Maran walks 1500 meters every day. 1500 meters every day. And Mahilan walks 1400 meters every day. இதை இப்போ ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 1500 meters versus 1400 meters. எது பெருசு? இதான் பெருசு. 1500 meters தான் பெருசு. By how much? 100 meters. ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ 1500 minus 1400 meters is nothing but 100 meters. ஸோ அவன் கேட்டிருக்க கேள்விக்கான பதில் வந்து மாறன் தான் நிறைய வாக் பண்றான். பை ஹவு மச்னு கேட்டிருக்கான். 100 meters. அவ்வளவுதான். ஸோ 10th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 11th கொஸ்டின் போயிடலாம். இந்த JRC one day camp, 150 grams of rice and 15 ml oil are needed for a student. If there are 40 students to attend the camp, how much of rice and oil are needed? ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 150 grams of ரைஸும் 15 ml ஆயிலும் தேவைப்படுது. ஆர் நீடட் ஃபார் ஒன் ஸ்டூடெண்ட், அதான் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ தேவைப்படுது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது வெறும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ 40 ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு கேட்டிருக்கான், அவ்வளோதான். ஸோ அது ப்ரொபோஷனில் தான் இருக்கும். ஸோ ஒரே கரெக்டான ப்ரொபோஷனில் தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ தேவைப்பட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேற அமௌண்ட்லாம் இருக்காது. ஈக்குவல் ப்ரொபோஷன் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் ரெக்வயர்ஸ் வந்து 150 grams of rice, 50 grams of rice and 15 ml of oil. 15 ml of oil. இப்போ 40 பசங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு கேட்டிருக்கான். 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும் அதான் கேட்டிருக்கான். ஸோ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை நீங்க போத் சைட்ஸ் 40 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் இதில் கொடுத்துருக்கு. இப்போ 40 ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்? இது இந்த தேவைப்படுற அமௌண்ட் இன்டூ 40 times. ஸோ 150 grams of rice into 40, 15 ml of oil into 40. ஸோ பேசிக்கா நீங்க இப்போ நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். காலை மட்டும் எடுத்துட்டேன், பரவாயில்ல. ஓகே, இந்த கொஸ்டின் மார்க்கும் போட்டுக்கிறேன். ஸோ 150 grams into 40 என்ன வரும்? 150 into 40 என்ன? பேசிக்கா கிராம்ஸ் தனியாக போட்டுக்கலாம். ஸோ 15 into 4 என்ன? 16 வரும். ஸோ 60 கூட 2 0. 6000 grams of rice. 6000 grams of rice தேவைப்படும். அப்புறம் 15 into 40 என்ன வரும் உங்களுக்கு? 600 ml of oil தேவைப்படும். ஸோ 15 into 40 ml of oil. 15 into 40 ml of oil. இது எவ்வளோ வரும் உங்களுக்கு? 600 ml வரும். 600 ml of oil வரும். ஏன்னா 15 into 4 60 கூட ஒரு 0 சேர்த்தீங்கன்னா 600 ml. ஸோ 6000 grams of rice தேவைப்படும். 6000 grams of rice plus 600 ml of oil plus 600 ml of oil.
ml ஆஃப் ஆயில் அவ்வளோதான். இதான் தேவைப்படும் 40 பசங்களுக்கு. 40 காலம் மட்டும் ஆரம்பிச்சுக்கிறேன். 40 பசங்களுக்கு இவ்வளோ தேவைப்படும். ஒரு பையனுக்கு வந்து 150 கிராம் ரைஸ் பிளஸ் 15 ml ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா 40 பசங்களுக்கு 150 டைம்ஸ் 150 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் இன்டூ 40 பிளஸ் 15 ml ஆஃப் ஆயில் இன்டூ 40 தேவைப்படும். இதுதான் பேசிக் லாஜிக். ஸோ இது ரேஷியோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறதுனால நீங்க ஈஸியா போட்டுருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து 6 வேணா இதை கிலோகிராம்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் 6000 கிராம்ஸ் இஸ் நத்திங் பட் 6 kilograms. ஸோ 6 kg ஆஃப் ரைஸ் பிளஸ் 600 ml ஆஃப் ஆயில் அவ்வளோதான். இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் தான். 600 ml ஆஃப் ஆயில் அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 11th கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 12th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே எக்ஸைஸ் 2.1 இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னா 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 9th கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அது பண்ணல. 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 7, 8, 10, 11 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதான் பண்ண போறோம். 12th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எக்ஸைஸ் 2.1 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.